ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். பிஎம்எஸ் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். இந்த சாப்டரில் இருந்து பார்ட் 5 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீரீஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் 5. ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் எ லீனியர் ஐசோட்ரோபிக் டைஎலக்ட்ரிக் the polarization is என்ன கேட்டிருக்காங்க, ஃபார்முலா கேட்டுக்கிறாங்க. லீனியர் ஐசோட்ரோபிக் டைஎலக்ட்ரிக்கோட ஃபார்முலா என்னன்னு கேட்டுக்கிறாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் P ஈக்குவல் டு P ஃபார் போலரைசேஷன் ஈக்குவல் டு சசபிலிட்டி இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக். ஓகேங்களா. செகண்ட் பார்த்தீங்கன்னா P ஈக்குவல் டு மைனஸ் சசபிலிட்டி இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா P ஈக்குவல் டு 2 சசபிலிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா P equal to susceptibility divided by electric field கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ லீனியர் ஐசோட்ரோபிக் டைஎலக்ட்ரிக் போலரைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தான் கரெக்டான ஆன்சர். P equal to susceptibility into electric field. ஓகே. Next question, total dipole moment of dielectric with polar molecule in absence of external electric field. என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் டைபோல் மூமெண்ட் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்கக்கூடாது. டோட்டல் டைபோல் மூமெண்ட் கேட்டிருக்காங்க. த டயலக்ட்ரிக் வித் போலார் மாலிகுல். ஓகேங்களா. ஆப்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கும்போது அதோட டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0, செகண்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், தேர்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ், ஃபோர்த் நன் ஆஃப் திஸ் அபோவ். ஸோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கும்போது அதோட டைபோல் மூமெண்ட் எப்படின்னா 0 தான் இருக்கும். எப்படி இருக்கும்? 0. P equal to 0. A answer is a correct answer. Okay, next question, the extent of polarization depends on. ஸோ என்ன கேட்டுக்கிறாங்க, நம்ம போலரைசேஷன் டிபெண்ட்ஸ் ஆகிறத பற்றி கேட்டுக்கிறாங்க. எதை பொறுத்து டிபெண்ட்ஸ் ஆகுதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், த டைபோல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் த எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் டெண்டிங் டு அலைன் த டைபோல் வித் ஃபீல்டு. ஓகேங்களா. செகண்ட் பார்த்தீங்கன்னா தெர்மல் எனர்ஜி டெண்டிங் டு டிஸ்டர்ப் த அலைன்மெண்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா போத் 1, 2. ஸோ ஃபோர்த் பார்த்தீங்கன்னா நெய்தர் 1 நார் 2. இதில் எது பெர்ஃபெக்ட் ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போலரைசேஷன் டிபெண்ட்ஸ் ஆகிறது டைபோல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பொறுத்தும் மட்டும் தெர்மல் எனர்ஜி பொறுத்து தான் நமக்கு டிபெண்ட்ஸ்லாம் இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and 2 கரெக்டான ஆன்சர் தான். 1 and 2 கரெக்டான ஆன்சர். டைபோல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் த எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் டெண்டிங் டு அலைன் த டைபோல் வித் ஃபீல்ட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். போலரைசேஷன் டிபெண்ட் ஆனதா இருக்கும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா தெர்மல் எனர்ஜி டெண்டிங் டு டிஸ்டர்ப் த அலைன்மெண்ட், இதுவும் டிபெண்ட்ஸில் தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போனா போத் 1 and 2 இஸ் ஏ பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ போலரைசேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் போத் 1 and 2. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தட் ஏ dielectric medium of capacitor can withstand without breakdown is a called it is. என்ன கேட்டுக்கிறாங்க, இது ஒரு டெஃபினேஷன் தாங்க உங்களுக்கு ஸோ அதோட டெஃபினேஷன் என்னன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு எழுதிடலாம், ஈஸியாக எழுதிடலாம். ஸோ மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கும்போது இந்த டயலக்ட்ரிக் கெப்பாசிட்டர் வித்தவுட் பிரேக் டவுனாக இருக்கும்போது, உடையாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போலரைசேஷன், செகண்ட் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ், தேர்ட் பார்த்தீங்கன்னா டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், ஃபோர்த் பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் திஸ் அபோவ். ஸோ பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ஸோ இது டெஃபினேஷனு. வாட் இஸ் மீன் பை டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னா நமக்கு வித்தவுட் பிரேக் டவுன் இந்த டயலக்ட்ரிக் கெப்பாசிட்டர் சொல்லும்போது நமக்கு டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் தான் சொல்லுவோம். சி இஸ் அ கரெக்டான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அண்ட் டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் பி டினோட்டட் பை K and X respectively. என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னா Kன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்க அப்படின்னா Xன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. தென் த மெட்டீரியல் சூட்டபிள் ஃபார் யூசர் டயலக்ட்ரிக் இன் கெப்பாசிட்டர். டயலக்ட்ரிக் மெட்டீரியல் யூஸ் இன் த டயலக்ட்ரிக் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. மஸ்ட் ஹேவ் த. ஸோ மஸ்ட் ஹேவ் த. இது எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. எப்படி இருக்கும், அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமான்னு கேட்டிருக்கிறாங்க. டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் டயலக்ட்ரிக் கெப்பாசிட்டரில் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா டயலக்ட்ரிக் கெப்பாசிட்டரில் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா H
ஹை கே, ஹை கேனா கேன்னு என்ன சொல்லுவான், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், ஹை எக்ஸ், ஸோ டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை கே அண்ட் லோ எக்ஸ், low k and high x. fourth one பாத்தீங்கன்னா low k and low x. so perfect answer என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன்ல dielectric in capacitor always high. so எதுல ஹையா இருக்கும் பாத்தீங்கன்னா dielectric constantலயே ஹையா இருக்கும், dielectric strengthலயே ஹையா இருக்கும். அப்பனா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா first one high dielectric constant, high dielectric strength. Okay, next question. A parallel plate capacitor has a uniform electric field E in a space between the plates. If distance between the plates D and the area of the each plate A, the energy of joules stored in a capacitor. இது parallel plate capacitor ஓட ஃபார்முலா என்னன்னு கேட்டுக்கறாங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து parallel plate capacitor உங்களுக்கு தெரியும். இந்த parallel plate capacitor வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? parallel plate capacitor ரெண்டு பிளேட் கொடுத்திருப்பாங்க, ரெண்டு பிளேட்ல வந்து இன்சைட்ல வந்து சார்ஜ் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். இப்போ இதோடைய வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் கெப்பாசிட்டர் இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இ, அந்த டிஸ்டன்ஸ் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி, ஈச் பிளேட் ஏரியா ஏ கொடுத்துருக்காங்க, எனர்ஜி வந்து இ. ஸோ எனர்ஜி ஃபார்முலா கேட்டுக்கிறாங்க, எனர்ஜி ஸ்டோர் இன் த கெப்பாசிட்டர். இதோட கொஸ்டினோட ஃபார்முலா என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/ε0 E ஸ்கொயர்ட், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ε0 E A D, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/ε0 E ஸ்கொயர்ட் AD, ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா E ஸ்கொயர்ட் AD divided by ε0. ஸோ இதோட பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோர் இன் த கெப்பாசிட்டர். தேர்ட் ஒன் இஸ் a perfect answer. ஓகேங்களா? 1/1/2 ε0 E ஸ்கொயர்ட் A into D. Okay, next question. A small sphere of radius r1 having a charge q1 is enclosed by a spherical cell of radius r2 having a charge q2. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பியர் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து r1 r2 ரெண்டு ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பியர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்மாலாக தான் இருக்குது அப்ராக்சிமேட்டாக. r1 ரேடியஸில் ஒரு ஸ்பியர், r2 ரேடியஸில் அனதர் ஸ்பியர். r1ல என்ன சார்ஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா q1 சார்ஜ் இருக்குது, r2ல பார்த்தீங்கன்னா q2 சார்ஜ் இருக்கு. ஓகேங்களா? ரெண்டு ஸ்பியர் இது என்க்ளோஸ்டா ரெண்டுமே கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னு இருக்குலனா ஒண்ணுக்குள்ள ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். which charges will necessarily flow from the sphere to cell when connected. ரெண்டு பேத்தையும் கனெக்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு செல்லையும் கனெக்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எந்த சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகும் கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து டயக்ராம் பேஸ்ல நம்ம எழுதணும்னா ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்த்துக்கலாம். q1 equal to ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா q1, ரெண்டாவது பாத்தீங்கன்னா q2, தேர்ட் பாத்தீங்கன்னா both q1 and q2. ஓகேங்களா? ஃபோர்த் பாத்தீங்கன்னா மேபி q2, என்ன கொடுத்துருக்காங்க மேபி q2. ஸோ 4 ஆன்சர்ல எது பெர்ஃபெக்ட் ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது எல்லாமே. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஸோ r1 இதில் என்ன இருக்குது சார்ஜ் பார்த்தீங்கன்னா q1 இருக்குது. ஓகேங்களா? அனதர் ஒன் ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் இது வந்து r2, இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா q2. ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம். நம்ம ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகுது. இப்போ என்ன கேட்டுக்கிறாங்க? ஸோ சார்ஜ் r1ல இருந்து r2க்கு போமா, r2ல இருந்து r1க்கு போமான்னு கேட்டிருக்கிறாங்க. இதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எப்பயுமே வந்து சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டு பிக் தான் போகும் ஆக்சுவலி. ஸோ சார்ஜ் எதில் போவான்? q1 goes to q2. அப்போனா q1 தான் கரெக்டான ஆன்சர். q1 is a perfect answer. அப்போனா கொஸ்டின் நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா 1 ஆன்சர் இஸ் q1 is a perfect answer. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு வந்து டயக்ராம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டு கிராஃப்ட் ஷீட் கொடுத்துருக்காங்க A and B ன்னு சொல்லிட்டு. அது என்னன்னு பார்க்கலாம். Curve A and B represent the variation in electric field and electric potential of a point charge then. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? A and B வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலாகவும் எலக்ட்ரிக் ஃபீல்டாகவும் இருக்குது. இதோடைய பெர்ஃபெக்ட் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? கர்வ்ல பார்த்தா தெரியும் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஆர் கொடுத்துருக்குறாங்க, ஒய் ஆக்சிஸில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் எலக்ட்ரிக் வோல்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ரெப்ரசன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஏ தான் ரெப்ரசன்ட் பண்ணுது, எலக்ட்ரிக் ஃபீல்டாக ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பி பார்த்தீங்கன்னா பி ரெப்ரசன்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஸோ பி தான் ரெப்ரசன்ட் பண்ணுது
அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்றாங்க. சி பாத்தீங்க அப்படின்னா எனி கர்வ் மேபி ரெப்ரசன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல். ரெண்டுமே இருக்கலாம். ஏ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்கலாம், பொட்டன்ஷியலா இருக்கலாம். ஏ வந்து பாத்தீங்கன்னா பி வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்கலாம், பொட்டன்ஷியலா இருக்கும் கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, தேர்ட் ஆப்ஷன். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா cannot be determined. என்ன சொல்றாங்க, இந்த ரெண்டுமே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது, காம்ப்ளிகேட்டட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதோட பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா, அப்புறம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன ஃபார்முலா, அந்த ஃபார்முலா வச்சு வேரியேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிடும். என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு பாத்தீங்கன்னா E equal to 1 divided by R squared. ஓகேங்களா, பொட்டன்ஷியல் V equal to 1 divided by R. ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா நம்ம கர்வ்ல தெரிஞ்சிடும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்வ் எப்படி கொடுத்துருக்காங்க, A B கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது A, இது B, E R B, x axis பாத்தீங்கன்னா R. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி தெரிய முடியும், ஏ மட்டும்தான் நமக்கு வந்து என்னது கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணுது. அது எதுவாக ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டா. ஓகேங்களா, அது எல்லாமே கரெக்ட். ராங் ஆன்சர். ஏ இஸ் அ ரெப்ரசன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஏ ரெப்ரசன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. Okay, next question. Which of the following is not correct regarding the conductor? என்ன கேட்டுக்கறாங்க, very very important. Not correct னு கேட்டுக்கறாங்க. the conductor பேஸ் பண்ணி கேட்டுக்கறாங்க. ஓகேங்களா, first one, inside a conductor electrostatic field is 0. Second பாத்தீங்கன்னா electrostatic field must be normal to the charged conducting sphere. Third பாத்தீங்கன்னா electric potential is necessary constant throughout the volume of conductor. Fourth பாத்தீங்கன்னா electrostatic field at a point on the surface of charged conductor is sigma divided by epsilon naught. So 4 ஆன்சர்ல வந்து எது பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் ஏ கண்டக்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் 0. எப்பயுமே வந்து கண்டக்டர்ல வந்து சென்டர் ஆப்ல வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் லொகேஷன் இருக்காது. எலக்ட்ரிக் சார்ஜ் எப்பயுமே வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் தான் இருக்கும். இன்சைட் த கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 இஸ் அ கரெக்ட் ஒன். ஓகேங்களா, இதுதான் கரெக்ட் ஒன். ஓகே, ஆனா நாட் கரெக்ட்னு கேட்டுக்கிறாங்க. அப்புறம் இது இந்த கொஸ்டினுக்கு சூட்டபிள் கிடையாது. செகண்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் மஸ்ட் பி நார்மல் டு த சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர். ஸோ இதுவும் கரெக்ட், ஆனா இந்த கொஸ்டின் இது சூட்டபிள் கிடையாது. தேர்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நெசசரி கான்ஸ்டன்ட் த்ரூ த வால்யூம் ஆஃப் கண்டக்டர். ஸோ இது தவறான பதில். பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து ரேடியஸை பொறுத்து, அதாவது டிஸ்டன்ஸை பொறுத்து வந்து மாறிக்கிட்டே தான் வரும் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் கரெக்ட் ரிகார்டிங் த கண்டக்டர், இதுதான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ ஃபோர்த் பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் at a point in the surface of charged conductor is sigma divided by epsilon naught. இதுவும் ராங்கான ஆன்சர். ஸோ பெர்ஃபெக்ட் ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ இதே இது வந்து கரெக்ட் ஆன்சர் கேட்டாங்கன்னா எப்படி எழுதுன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 1 2 3 வந்து நம்ம எழுதிக்கலாம். மூணுமே கரெக்ட் தான். ஸோ நாட் கரெக்ட்னு சொல்லும்போது வந்து தேர்ட் தான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். For equipotential surface incorrect statement. ஸோ என்ன கேட்டுக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டுக்கிறாங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா A1 ஆர் க்ளோசர் இன் த ரீஜன் ஸ்ட்ராங்கர் எலக்ட்ரிக் ஃபீல்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா நெவர் பி ஈக்குவலி ஸ்பேஸ்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஆர் மூவ் க்ரௌட் தென் ஷார்ப் எட்ஜஸ் ஆஃப் எ கண்டக்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெர்ஃபெக்ட் இன்கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெவர் பி ஈக்குவலி ஸ்பேஸ்டு. எப்பயுமே வந்து நெவர் பி ஈக்குவல் இதுதான் வந்து ராங்கான ஆன்சர். மற்ற மூணுமே ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் வந்து கரெக்ட் ஒன். ஸோ இன்கரெக்ட்னு சொல்லும்போது வந்து நெவர் பி ஈக்குவலி ஸ்பேஸ்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் இஸ் யூஸ்டு டு என்ன கேட்டுக்கிறாங்க, யூஸ்டு. வான் டி கிராஃப் ஜெனரேட்டரோட யூஸ்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் அப் ஹை வோல்டேஜ் ஆஃப் 3 million voltage. தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ஆசிலரேட்டட் சார்ஜ்டு பார்ட்டிகல் லைக் ஏ எலக்ட்ரான். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் 2 ஆர் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ரெண்டுமே கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவும் பார்த்தீங்கன்னா வான் டி கிராஃப் ஜென்ரேட்டில் வந்து நமக்கு வந்தீங்கன்னா இதில் 4 ஆப்ஷனில் பெர்ஃபெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பில்ட் அப் ஹை வோல்டேஜ் டு few million voltage. ஸோ கொஞ்சம் வோல்டேஜ் கொடுத்தாலும் என்ன ஆகும், இது நிறைய வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணி தான் கொடுக்கும். ஸோ தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ செகண்ட் இஸ் த பெர்ஃபெக்ட் ஆன்சர். பில்ட் அப் ஹை வோல்டேஜ் ஆஃப் few million voltage. Okay, next question. Which of the following statements is true or about the principle of Van de Graaff generator?
ஸோ என்ன கேட்டுக்கிறாங்க, இது இந்த வான் டி கிராஃப் பிரின்சிபலோட தொடர்புடையது உண்மையானது எதுன்னு கேட்டுக்கிறாங்க. நமக்கு வந்து 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆஃப் ஷார்ப் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் given to a hollow conductor is transferred to outer surface and is distributed uniformly over it கேட்டுக்கிறாங்க. செகண்ட் ஒன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஆக்ஸலரேட்டிங் அன்சார்ஜ்டு பார்ட்டிகல். ஓகேங்களா, ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா போத் 1 and 2 இஸ் ட்ரூ. ஸோ இதில் எது பெர்ஃபெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ பிரின்சிபல் ஆஃப் வான் டி கிராஃப் ஜென்ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்ஷன் வந்து ஷார்ப் பாயிண்ட் தான். இது வந்து கரெக்டான ஆன்சர் தான். நமக்கு வந்து இது வந்து கரெக்டான ஆக்ஷன் ஆஃப் ஷார்ப் பாயிண்ட்ஸ் இஸ் த கரெக்ட் ஒன். ஓகேங்களா, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆர் given to hollow conductor, it transport to outer surface and distributed uniformly over it. ஸோ இது பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து எப்படி பண்ணோம், ஈக்குவலாக தான் டிஸ்பெர் பண்ணோம். இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். நமக்கு வந்து செகண்ட் ஆல்சோ இஸ் அ கரெக்ட் ஒன். தேர்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஆக்ஸலரேட்டிங் அன்சார்ஜ்டு பார்ட்டிகல். தப்பு. இது வந்து எப்பயுமே வான் டி கிராஃப் ஜென்ரேட் வந்து சார்ஜ்டு பார்ட்டிகல் மட்டும்தான் இது ஆக்ஸலரேட் பண்ணும். ஓகேங்களா, மறக்கக்கூடாது. அன்சார்ஜ்டு பார்ட்டிகல் இஸ் அ ராங் ஆன்சர். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் 1 and 2 ட்ரூ. ஸோ ஃபோர்த் 1 and 2 இஸ் ட்ரூ ஒன்லி, கரெக்ட் ஒன்லி. அப்படின்னா ஃபோர்த் ஒன் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் 2 இருக்குது, 1 and 2 இஸ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர். Okay, next question. The plate of parallel plate capacitor are not exactly parallel. So very important. என்ன கொடுத்துருக்காங்க, the parallel plate capacitor வந்து பார்த்தீங்க அப்படின்னா it's not a parallel. Okay, exactly not a parallel. ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. ஓகேங்களா, இந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்னன்னு கேட்டுக்கிறாங்க. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா ரோ. ஸோ இதோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா is lower at the closer end. ஓகேங்களா, செகண்ட் பார்த்தீங்கன்னா will not uniform. தேர்டு பார்த்தீங்கன்னா ஈச் பிளேட் வில் ஹேவ் த சேம் பொட்டென்ஷியல் அட் எவ்ரி பாயிண்ட். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா போத் 2 and 3. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது பெர்ஃபெக்ட் ஆன்சர்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லோவர் அட் த க்ளோசர் ஹேண்ட். இட்ஸ் அ ராங் ஆன்சர். எப்பவுமே லோவர் அண்ட் க்ளோசர் பாயிண்ட்ல இருக்காது, தப்பு. செகண்ட் பார்த்தீங்கன்னா வில் நாட் யூனிஃபார்ம், கரெக்ட் தான். நமக்கு வந்து பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் நாட் எக்ஸாக்ட்லி நாட் பேரல்னா வில் நாட் யூனிஃபார்ம் தான், ரெண்டுமே யூனிஃபார்மாக இருக்காது. ஸோ கரெக்டான ஆன்சர். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஈச் பிளேட் will have the same potential at every point. So parallel plateல வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து every plate வந்து potential எங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து சேமா தான் இருக்கும். every pointல வந்து நமக்கு சேமா தான் இருக்கும். இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். ஓகேங்களா, அப்பனா இந்த क्वेश्चनக்கு வந்து என்ன ஆன்சர், பெர்ஃபெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா both second and 3. So fourth one is a perfect answer. So surface charge density will not uniform. Each plate will have the same potential at every point. ஓகேங்களா, மறக்கக்கூடாது. ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனது வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க விரும்பினா அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.